இங்கிலீஷில் சுலபமாக பேசவும் எழுதவும் முடியுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கான சரியான டெக்னிக்கை தேர்ந்தெடுத்து அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது சாத்தியமாகும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சேஸ் வித் கிறிஸ். இது பேசும் படம், எபிசோட் நம்பர் 1. பேசும் படமா? படம் எப்படிங்க பேசும்? படம் பேச போகிறதில்ல, நம்ம தான் படத்தை பற்றி பேச போகிறோம். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுல்ல? நம்ம ஸ்கூல் டேஸில் டீச்சர் ஒரு பிக்சரை காட்டி அதை பற்றி 4 லைன் எழுதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் பிக்சர் காம்போசிஷன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ் டு அச்சீவ் யுவர் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி. நம்ம பேசும் படம் ஆக்டிவிட்டியும் இதை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கப்பட்டது. அதாவது, நான் உங்களுக்கு ஒரு பிக்சரையும் அதற்கு சம்மந்தப்பட்ட சில வார்த்தைகளையும் காட்டுவேன். நீங்கள் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பிக்சரை பற்றி சில இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ்னு ஆரம்பித்து ஒரு பேராகிராஃபே எழுதுகிற அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? If you're ready, my dear friends, come on, let's get started. பேசும் படத்தில் உங்களுக்கான முதல் படம் இதோ. பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஹெல்பிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சில சென்டென்சஸ் எழுத ட்ரை பண்ணுவோம். இங்கிலீஷில் ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ் இருந்தால் போதும், அழகான மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். முதல்ல ஒரு சப்ஜெக்ட்னு சொன்னால் அந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி சொல்கிறோம், எதை பற்றி சொல்கிறோம், இதுதான் சப்ஜெக்ட். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த படத்தில் இந்த பர்சனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இவர் தான் நம்மளுடைய சப்ஜெக்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஹெல்ப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் மேனை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுவோம். மேன் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஷார்ட்டான ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இவர் என்ன பண்ணுறாரு? ஜம்ப் பண்ணிகிட்ருக்காரு, குதிக்கிறாரு. ஸோ த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் த மேன் ஜம்ப்ஸ். த மேன் ஜம்ப்ஸ். இந்த மனுஷன் குதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அ மேன் சொல்லக்கூடாது. அ மேன்னா ஏதோ ஒரு மேன். நம்ம ஏதோ ஒரு மேனை பற்றி பேசலை, பர்டிகுலராக பிக்சரில் பார்க்குற இந்த பர்சனை பற்றி பேசுகிறோம். ஸோ த மேன் ஜம்ப்ஸ். அடுத்த வேர்டுக்கு போவோம், ஹாப்பி. ஸோ இந்த மனுஷன் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், சந்தோஷமாக இருக்கார் இல்லையா? அதனால் த மேன் இஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்ல வேண்டாம். த மேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு தடவை சொன்னால் போதும். செகண்ட் டைம் மறுபடியும் த மேன் இதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதில் ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் ஹாப்பி. இதுவே அங்கே ஒரு ஃபீமேல், ஒரு விமன், ஒரு கேர்ளாக இருந்தால் ஷீ இஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஹீ இஸ் ஹாப்பி. ரொம்பவே சிம்பிளாக இருக்குது இல்லையா? ஃபைன். பேசும் படத்தில் உங்களுக்கான அடுத்த படம் இதோ. யானை, எலிஃபண்ட். பாக்ஸ்குள்ளே இருக்க ஹெல்பிங் வேர்ட்ஸை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் எலிஃபண்ட். இதை வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இது ஒரு எலிஃபண்ட், இது ஒரு யானை. இதை இங்கிலீஷில் திஸ் இஸ் an elephant. திஸ் இஸ் an elephant. இங்கே ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எலிஃபண்ட்டுடைய முதல் எழுத்தை பாருங்கள், ஈங்கிறது ஒரு வவல். AEIOU இதெல்லாம் வவல்ஸ். வவல்ஸ்க்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் ஐஸ், கண்கள். யானையோட கண்களை பற்றி என்ன சொல்லலாம்? இதற்கு 2 சிறிய கண்கள் உள்ளன, இதற்கு 2 சின்ன கண்கள் இருக்குது. சரியா? இது எப்படி சொல்லலாம்? எலிஃபண்ட் ஒரு அனிமல், அதனால் நம்ம ஹீ ஷீ எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இட் அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். இட் ஹேஸ் 2 small eyes. இட் ஹேஸ். இங்கே ஏன் ஹேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால்,
ஒரு பொசஷன்னா ஒருத்தங்க வச்சுருக்கிறது, பொசஸ் பண்ணியிருக்கிறது, அவங்களுடைய உடைமைகள் பற்றி பேசும்போது இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ பென் அப்படின்னா ஐ பொசஸ் அ பென், நான் ஒரு பென் வச்சுருக்கேன். என்னுடைய உடைமையை பற்றி நான் பேசும்போது இந்த ஹேஸ், ஹேட், ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். தே ஹாவ் அ கார், ஸோ அவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒருத்தங்களுடைய உடைமைகளை பற்றி பேசும்போது, அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசும்போது we can use has. ஸோ இரண்டாவது சென்டென்ஸ், it has 2 small eyes. மூன்றாவது வேர்டு என்ன, ears, காதுகள். இதனுடைய காதுகள் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? its ears are very big. its ears, அதனுடைய காதுகள், are very big. its ears are very big அப்படின்னா இதனுடைய காதுகள் ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான்காவது வேர்ட் ட்ரங்க். ட்ரங்க் அப்படின்னு சொன்னால் இதனுடைய தும்பிக்கை. ட்ரங்கை பற்றி என்ன சொல்லலாம்? இது அதோடைய தும்பிக்கையை யூஸ் பண்ணி உபயோகித்து பொருட்களெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாமா? இட் யூசஸ் இட்ஸ் ட்ரங்க் டு பிக் அப் திங்ஸ். இட் யூசஸ் இட்ஸ் ட்ரங்க் அப்படின்னு சொன்னால் இது அதனுடைய தும்பிக்கையை உபயோகிக்கும். டு பிக் அப் திங்ஸ், பிக்கப்னா எடுக்கிறது, கீழேருந்து எடுக்கிறது. டு பிக் அப் திங்ஸ், பொருட்களை எடுக்கிறதுக்கு இதனுடைய தும்பிக்கையை உபயோகிக்கும் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சென்டென்ஸை பேசும்போது இது நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. பட் எழுதும்போது நீங்கள் கட்டாயம் அந்த சென்டென்ஸுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் எழுதணும். அண்ட் அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணும்போது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இது ரொம்ப அவசியம். ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது இந்த 2 ரூலையும் நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபைன், அடுத்த படத்தை பார்த்துடுவோமா? த நெக்ஸ்ட் பிக்சர் இஸ், பிக்சரை பாருங்கள், கொடுத்துருக்க ஹெல்பிங் வேர்ட்ஸையும் பாருங்கள். சென்டென்சஸ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோமா? த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் கிளாஸ் ரூம். இந்த வேர்டை வச்சு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். என்னென்னு நினைக்கிறீங்க? இது ஒரு கிளாஸ் ரூம். திஸ் இஸ் அ கிளாஸ் ரூம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கலர்ஃபுல். இந்த கிளாஸ் ரூம் பார்க்க எப்படி இருக்குது? ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, அப்படி தானே? ஸோ த கிளாஸ் ரூம் லுக்ஸ் கலர்ஃபுல் அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த நவுனை நம்ம செகண்ட் சென்டென்ஸில் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதில் நம்ம ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ரூம் இது ஒரு பிளேஸ், இதுக்கு என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம்? இட். ஸோ we can say it looks colorful. It looks colorful. நெக்ஸ்ட் ஹெல்பிங் வேர்டு என்ன? ஈட்டிங். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? த சில்ட்ரன் ஆர் ஈட்டிங். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் த சில்ட்ரன் ஆர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். த சில்ட்ரன் ஆர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். இந்த குழந்தைங்க பழங்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க். என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம பேசும் படத்தோட 4வது படம் இதோ உங்களுக்காக. பிக்சரையும் பாருங்கள், அதுக்கு மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஹெல்பிங் வேர்ட்ஸையும் பாருங்கள். இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணியோ இல்லை அடிஷ்னலாக உங்கள் சொந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணியோ நீங்கள் இந்த பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் எழுதுகிற பாயிண்ட்ஸை கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. I will be very happy to read them. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Meet you all soon in another interesting and useful video. Till then, bye.